இன்றைய முக்கிய செய்திகள். 22 கோடி அமெரிக்க வாக்காளர்களின் விவரங்களை சீனா திருடியதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. சொந்த நாட்டு உளவுத்துறையே மக்களுக்கு தெரியாமல் மறைத்து விட்டதாக வேதனை. தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி 21வது நாளாக உண்ணாவிரதம். உடல்நிலை மோசமடைந்தாலும் போராட்டத்தை தொடர சோனம் வாங்சுக் உறுதி. பழனி கோயில் நிலம் விஜய்க்கு தெரிந்தே முறைகேடாக பத்திரப்பதிவு என புகார். சதியை மறைக்க அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதாக திமுக குற்றச்சாட்டு. கருத்து சுதந்திரத்தை தாவேக அரசு அடக்குமுறையால் நசுக்குவதாக கண்டனம். போலீசாரை அடியாள் போல பயன்படுத்துவதாகவும் தலைவர்கள் காட்டம். வணக்கம். வணக்கம். அமெரிக்க வாக்காளர்களில் 22 கோடி பேரின் விவரங்களை சீனா திருடியதாக குற்றம் சாட்டியுள்ள அதிபர் ட்ரம்ப் அதை தம் நாட்டு உளவுத்துறை மறைத்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அப்போது பதவியில் இருந்த குடியரசுக் கட்சியின் ட்ரம்பை ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் தோற்கடித்தார். இந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வென்று 2வது முறையாக அதிபரான ட்ரம்ப் வெளிநாட்டினர் குடியேற்றத்தை தடுப்பது, பிற நாட்டு பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பது உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2020ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலின் போது வரலாற்றிலேயே இல்லாத வகையில் 22 கோடி வாக்காளர்களின் விவரங்கள் சீனாவால் திருடப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அமெரிக்க வாக்காளர் விவரங்களை சீனா திருடியதாக ஆதாரம் இல்லை என அமெரிக்க உளவுத்துறை கூறியிருந்த நிலையில் அனைத்தும் மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இந்நிலையில் வெளிநாட்டு மாணவர்கள், பத்திரிகையாளர்களுக்கு விசா வழங்குவதற்கான விதிகளை அமெரிக்கா கடுமையாக்கியுள்ளது. கலாச்சார பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் அமெரிக்கா வரும் மாணவர்கள் மற்றும் ஊடகத்துறையினருக்கு திட்டத்தின் காலம் அல்லது பணிபுரியும் காலம் வரை தற்போது விசா வழங்கப்படுகிறது. அதை 60 நாட்களாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை குறைத்துள்ளது. வெளிநாட்டு ஊடகத்துறையினருக்கு பல ஆண்டுகள் விசா வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதை 240 நாட்களாக அமெரிக்க அரசு குறைத்துள்ளது. சீன ஊடகத்துறையினருக்கு 90 நாட்களுக்கு மட்டுமே விசா வழங்கப்படும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உடல்நிலை மோசமான நிலையை எட்டியுள்ளதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்த குளறுபடி ஆகியவற்றை கண்டித்தும் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டத்தில் திரு வாங்சுக் 21வது நாளாக இன்றும் உண்ணாவிரதத்தை தொடர்கிறார். அவரது உடல் எடை 9 கிலோ குறைந்துள்ளதாகவும் அடுத்து திரு வாங்சுக்கின் தசை மற்றும் உடல் உறுப்புகள் மெல்ல செயலிழக்கும் நிலையை நோக்கி செல்ல தொடங்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவருக்கு தகுந்த சிகிச்சை வழங்க கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் எந்த ஒரு குடிமகனின் உயிரும் விலை மதிப்பற்றது என கூறிய டெல்லி உயர்நீதிமன்றம் திரு வாங்சுக்கின் உடல்நிலையை தினசரி கண்காணிக்க உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே வரும் 20ஆம் தேதி வரை மட்டுமே தாம் உயிரோடு இருக்க வாய்ப்புள்ளதாக திரு வாங்சுக் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் உடல் தளர்ந்தாலும் தமது மன உறுதி குலையாது என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக எம்பி திரு ஆர் ராசா, ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் நேற்று திரு சோனம் வாங்சுக்கை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் திரு பவன் கெரா இன்று காலை திரு வாங்சுக்கை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு வாங்சுக் உடல்நிலை குறித்து தாங்கள் அனைவரும் கவலைப்படுவதாகவும் ஜனநாயக போராட்டத்தின் மொழியை புரிந்து கொள்ளாத ஒரு அரசு ஆட்சியில் உள்ளது என்றும் விமர்சித்தார். यही मैं कन्वे करने भी आया सोनम वांगचुक साहब से और हमारे बाकी साथी जो बैठे हैं अनशन पर, उनको भी यही कहा कि साहब अपनी जान खतरे में मत डालिए, क्योंकि ये ऐसी सरकार नहीं है जो लोकतांत्रिक भाषा को सुने और उसको रिस्पॉन्ड करे. இந்நிலையில் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி காக்ரோச் ஜனதா கட்சி சார்பில் வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி மற்றும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் முதலமைச்சர் திரு விஜய்க்கு தெரிந்தே முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. பழனி பாலதண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான 1.41 ஏக்கர் நிலத்தை தனிநபர்கள் 2 பெயரில் பத்திரப்பதிவு செய்தது அம்பலமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடைபெறும் நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் திரு பரந்தாமன், கடந்த திமுக ஆட்சியில் தனியாரிடமிருந்து மீட்கப்பட்ட நிலமே தற்போது முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். கோயில்களுக்கு வரும் வாகனங்களை நிறுத்த பயன்படுத்த வேண்டிய நிலத்தை முறைகேடாக தனிநபர் பெயர்களுக்கு மாற்றியதை அறியாமையால் நடந்த தவறு என அமைச்சர் திரு ரமேஷ் கூறுவதை ஏற்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். பழனி சார் பதிவாளர் விடுமுறையில் இருந்தபோது கொடைக்கானலில் இருந்து சார் பதிவாளரை வரவழைத்து பத்திரப்பதிவு செய்தது திட்டமிட்ட சதி என்ற திரு பரந்தாமன், இந்த விவகாரத்தில் அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது சந்தேகத்தை எழுப்புவதாக கூறியுள்ளார். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்மலாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்றைக்கி நாட்டு மக்களுடைய முகத்தில் இன்றைக்கி விபூதி அடிச்சிருக்கிறாங்க.
நான் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன்வந்து வாலண்டரியாக பேட்டி கொடுக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எவ்ரிதிங் இஸ் இஃப் இன் ஆர்டர் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க? ஆளும் அரசுக்கு ஆதரவாக இருக்கும் பினாமி பெயரில் கோயில் நிலத்தை பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய திரு பரந்தாமன் சரியான விசாரணை நடத்தாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என கூறியுள்ளார். விசாரணை கைதி மரண விவகாரத்தில் வாய் திறக்காத முதலமைச்சர் திரு விஜய் கோயில் நில மோசடி பற்றியாவது விளக்கம் அளிப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை இன்னமும் விசாரணை நடத்தாதது ஏன் என்றும் வினவியுள்ளார். இதனிடையே நில மோசடி விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லில் சிபிசிஐடி எஸ்பி சஜிதா விசாரணை மேற்கொண்டார். பழனி கோயில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் திரு முருகானந்தம், ஆய்வாளர் சிவனேசன் உட்பட 4 பேரிடம் 4 மணி நேரமாக விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் கோயில் நிலத்தை மோசடியாக பதிவு செய்த குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள சார் பதிவாளர் திரு ஜஸ்டின் மணிகண்டனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. பத்திரப்பதிவை சார் பதிவாளர்கள் திரு பாலச்சந்தர், திரு ஜஸ்டின் மணிகண்டன் ஆகியோர் இணைந்தே செய்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பத்திரப்பதிவுக்கான ஏற்பாடுகளை செய்த பழனி சார் பதிவாளர் திரு பாலச்சந்தர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக விசாரித்து தேவைப்பட்டால் வழக்கு பதியப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரத்தை தாவேக அரசு அடக்குமுறையால் நசுக்குவதாகவும் போலீசாரை அடியாள் போல் பயன்படுத்துவதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக எம்பி இன்பதுரை ஆகியோர் இன்று புகார் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு இன்பதுரை, குதிரை பேர விவகாரத்தில் முதலமைச்சர் திரு விஜய்தான் குற்றவாளி என்றார். தூய சக்தின்னு சொல்றாங்க. உங்க மேல தவறு இல்லைன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க, டெஃபமேஷன் கொடுங்க. ஏன் போலீஸை அடியாள் மாதிரி பயன்படுத்துறீங்கன்னு சொல்றோம். ஒன்று. இன்னொன்று, குதிரை பேரம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாருல்ல. குதிரை பேரம் நடந்திருக்குன்னு ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, ட்ரிபிளிகேன்ல. நேற்று கூட பத்திரிகையாளர் எல்லாம் கைது செய்திருக்காங்க. நான் சொல்றேன், அந்த வழக்கை எப்படி நடத்த முடியும்? இப்போ குதிரை பேரம் யாரை பேசினாங்க? தாவேக எம்எல்ஏ பேசினாங்கிறது ட்ரிபிளிகேன் போலீஸ் ஸ்டேஷனோட வழக்கு. அந்த வழக்கு எப்படி தமிழ்நாடு போலீஸே விசாரிக்கும்? பழனி கோயில் நில பத்திரப்பதிவு முறைகேடு தொடர்பாக தாவேக அரசு மீது அவதூறு பரப்பியதாக அதிமுக நிர்வாகி திருமதி இந்திராணி சுடலைமுத்து கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக, எத்தனை பொய் வழக்குகள் வந்தாலும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று கூறியுள்ளது. இதனிடையே குதிரை பேரம் தொடர்பான வழக்கில் பத்திரிகையாளர் விஜயனை காவல்துறையினர் கைது செய்து அவரது செல்போனை பறிமுதல் செய்த சம்பவம் காவல்துறைக்கு ஒரு கரும்புள்ளி என்று முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கண்டனம் தெரிவித்துள்ளார். காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ளதா அல்லது ரீல்ஸ் மாஃபியா கட்டுப்பாட்டில் உள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவனும் பத்திரிகையாளர் திரு விஜயன் மீதான அச்சுறுத்தல் நடவடிக்கையை போலீசார் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உளவியல் ரீதியாக அச்சுறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டதை போன்ற ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது. அந்த நடைமுறை எவ்வாறு இருக்கிறது? இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு இதை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திரு விஜயன் மீதான நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, ஊடகவியலாளர்களை மிரட்டத் தொடங்கியிருப்பது ஜனநாயக அரசுக்கான சரியான அறிகுறி அல்ல என்று தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் குறிவைக்கப்படும் போக்கு கருத்துரிமை மீது தொடுக்கப்படும் தாக்குதல் என்று நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளரின் செல்போனை வாங்கி வைத்துக் கொண்டு காவல்துறை அலைக்கழித்தது கண்டனத்துக்குரியது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதேபோல் சென்னை பத்திரிகையாளர் மன்றம், சென்னை பத்திரிகையாளர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளும் போலீசாரின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் திரு மோடி இன்று ஹரியானாவில் தொடங்கி வைத்தார். டீசல் என்ஜின்களால் அதிகரித்து வரும் காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், சீனா ஆகிய நாடுகள் ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு பயணிகள் ரயில்களை இயக்கி வரும் நிலையில் இந்தியாவும் அதற்கான சோதனைகளை நடத்தி வந்தது. சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜனில் இயங்கும் இந்தியாவின் முதல் நமோ கிரீன் ரயிலை ஹரியானாவில் திரு மோடி இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பெட்ரோலிய எரிபொருள் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2014 பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருந்தால் என்ன ஆகியிருக்கும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். 3-4 महीनों से ये रास्ता निरंतर युद्ध का मैदान बन चुका है, संकटों से घिरा हुआ है. साथियों, अगर 2014 से पहले
अगर ये स्थिति आती तो आज हिंदुस्तान का रेलवे का काम पूरा का पूरा ठप पड़ा गया होता. ஹரியானாவில் ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே 89 கிலோமீட்டர் நீள வழித்தடத்தில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்படுகிறது. 10 பெட்டிகளுடன் 2600 பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட இந்த ரயிலில் பயணித்த பள்ளி மாணவிகள் இது இந்தியாவின் சாதனை என மகிழ்ச்சி தெரிவித்தனர். इतनी डेवलप कंट्री चाइना, जर्मनी, जापान में इतनी बड़ी ट्रेन नहीं बन पाई. हॉर्स पावर कम है, सीटिंग पावर कम है, पर हमारे भारत में इतने अच्छे इंजीनियर साइंटिस्ट हैं, लोग इतने अच्छे हैं कि हमने इतनी बढ़िया ट्रेन बनाई है. வழக்கமான மின்சார ரயில்களை போலல்லாமல் இந்த ரயில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுக்கு இடையே ஏற்படும் வேதியியல் வினை மூலம் இயக்கத்துக்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. சிலிண்டர்களில் சேமிக்கப்பட்ட ஹைட்ரஜன் எரிபொருள் கலத்திற்குள் உள்ள ஆக்சிஜனுடன் இணைந்து மோட்டார்களை இயக்கி சக்கரங்களை சுழறச் செய்கிறது. இந்த வேதியியல் வினை எதிரொலியாக நீராவியும் வெப்பமும் மட்டுமே வெளியாகும். டீசல் என்ஜின்களைப் போல புகை, கார்பன் வெளியேற்றத்திற்கு வாய்ப்பு இல்லாததால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாது. இருப்பினும் ஹைட்ரஜன் எளிதில் தீப்பற்றக்கூடியது என்பதால் ரயில்களில் முழுமையான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரியானாவை தொடர்ந்து பிற மாநிலங்களிலும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்குவது குறித்து இந்திய ரயில்வே ஆராய்ந்து வருகிறது. நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனின் உடலை வாங்க அவரது உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் குட்கா விற்பனை செய்ததாக கூறி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்தார். அவரது உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது உடற்கூராய்வு மூலம் தெரிய வந்ததை அடுத்து கிளைச்சிறை தலைமை வார்டன் திருமலை நம்பி, வார்டன்கள் சிவக்குமார், ஜெகன் மற்றும் சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு சபரிவர்மனின் குடும்பத்துக்கு அரசு அறிவித்த நிதி உதவியை வழங்க அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேற்று அவரது வீட்டுக்கு சென்றனர். அரசின் நிதி உதவி தேவையில்லை என்று வாங்க மறுத்த உறவினர்கள் சபரிவர்மனின் இறப்புக்கு நீதி வேண்டும் என்று வலியுறுத்தினர். திரு விஜயின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் கொலைவெறி தாக்குதலில் உயிரிழந்தவருக்கு அவர் இதுவரை இரங்கல் கூட தெரிவிக்கவில்லையே என அவர்கள் கேள்வி எழுப்பினர். எங்க வார்த்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்ட வார்த்தை, அதை நீங்க ரெண்டையும் பிரிக்க வேண்டாம். இல்ல சிஎம் தேர்ந்தெடுத்ததே நாங்க தான் சார். அப்ப எங்களுக்கு ஒண்ணுனாக்கா அவர் ஒரு இரங்கல் சொல்ல மாட்டாங்களா? நான் ஒரு இரங்கல் செய்து போட்டாங்க சார். இதுவரைக்கும் காலையில கேபினெட் மீட்டிங் முடிச்சு கொண்டு இதை தெளிவா கேட்டாங்க. எனக்கு புரியுது எங்க ஆதங்கத்தை நான் சொல்றேன். இதனிடையே வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் சபரிவர்மனின் குடும்பத்தாரிடமும் கைது செய்யப்பட்டுள்ள 8 கைதிகளிடமும் தனித்தனியே விசாரணை நடத்தினர். விசாரணையில் சபரிவர்மன் அடைக்கப்பட்டிருந்த சிறை அறையின் சாவியை அதிகாரிகளுக்கு தெரியாமல் எடுத்து சென்று அவரை வார்டன் தாக்கியதும், உயிரிழந்த பின்னர் அவரது உடலை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதும் அம்பலமாகியுள்ளது. இதனிடையே சபரிவர்மனின் உடலை வாங்க மறுத்து 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட அவரது உறவினர்கள் இன்று அவரது உடலை வாங்க சம்மதம் தெரிவித்தனர். இதையடுத்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த சபரியின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவின் முதல் தனியார் தயாரிப்பு ராக்கெட்டான விக்ரம் 1 நாளை காலை 11:30 மணியளவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்படுகிறது. ஆகமன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் இந்தியாவின் தனியார் விண்வெளி துறைக்கு ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. கிரஹா ஸ்பேஸ், காஸ்மோசர்வ், டிக்யூப்ட் மற்றும் ஸ்கை ரூட் ஆகிய நிறுவனங்களின் தொழில்நுட்ப ஆய்வு கருவிகளை அது சுமந்து செல்ல உள்ளது. தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என தியாகிகள் தினத்தை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்விற்கும் தங்களது இன்னுயிரை இந்த தியாகிகள் பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோருக்கு வீரவணக்கம் செலுத்துவதாக அவர் கூறியுள்ளார். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழ் தமிழ்நாட்டில் இன்று முதல் ஆன்லைனில் சுய கணக்கெடுப்பு தொடங்கியது. sc.census.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் தாங்களாகவே விவரங்களை சமர்ப்பிக்கலாம். இதையடுத்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நேரடி கணக்கெடுப்பு பணி நடைபெற உள்ளது. இதில் வீடுகளின் தரம், குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், சொத்துகள் போன்ற விவரங்கள் சேகரிக்கப்படும். கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதன் சிவன் கோயிலில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் இன்று தொடங்கியது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட யானைகள் கோயிலுக்கு அழைத்து வரப்பட்டன. வரிசையாக நிறுத்தப்பட்ட யானைகளுக்கு கரும்பு, வெல்லம், பழங்கள், மூலிகை மருந்து கலந்த உணவு வழங்கப்பட்டது. யானைகளுக்கு பொதுமக்களும் உணவு வழங்கி மகிழ்ந்தனர். ஒரு மாதம் ஓய்வெடுக்கும் யானைகளுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
2026ஆம் ஆண்டுக்கான காவலர் ஆர்ட் சேர்ப்பை அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைத்திருப்பது காவல்துறையில் சேர காத்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் கடும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். காவல்துறையில் 1 லட்சத்துக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் ஓய்வு பெறுவதால் காவலர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆர்ட் சேர்ப்பு நடவடிக்கையை தள்ளி வைப்பது பொதுமக்களின் உயிர் பாதுகாப்போடு விளையாடும் செயல் என கூறியுள்ள திரு தினகரன், நடப்பு ஆண்டுக்கான காவலர் ஆர்ட் சேர்ப்பு நடவடிக்கைகளை உடனே தொடங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை ஆகிய 2 துறைகளையும் இணைக்கும் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை, திருப்பூர், கள்ளக்குறிச்சி உட்பட பல இடங்களில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0ஆல் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து முழக்கம் எழுப்பப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளும் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் இருதரப்பு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் காலிங்கராயன் பாசன பகுதி விவசாயிகள் பங்கேற்றனர். இடமில்லாததால் வெளியே காத்திருந்த கீழ்பவானி பாசன பகுதி விவசாயிகள் கூட்ட அரங்கினுள் வந்து தங்களது கருத்துக்களையும் கேட்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினர். உள்ளே அமர்ந்திருந்தவர்களை வெளியேற்றிவிட்டு கீழ்பவானி பாசன பகுதி விவசாயிகளை அதிகாரிகள் அமர வைத்த போது இருதரப்பு விவசாயிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரையும் காவல்துறையினர் சமாதானப்படுத்தினர். அதையடுத்து காலிங்கராயன் பாசன பகுதி விவசாயிகளுக்கான கூட்டம் முடிவடைந்த பிறகு கீழ்பவானி பாசன பகுதி விவசாயிகளுக்கு குறைதீர் கூட்டம் தனியாக நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அடுத்த மஞ்சமாதேவி கிராமத்தில் உள்ள ஏரியில் நாகை தேசிய நெடுஞ்சாலை பணிக்கு மண் அள்ளப்பட்டு வருகிறது. அரசு அனுமதித்த அளவை விட அதிகமாக 25 அடி ஆழத்துக்கு மண் அள்ளப்படுவதாக கூறி நாதாகாவினர் லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று மழை பெய்த நிலையில் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 965 புள்ளிகள் அதிகரித்து 78,151 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 262 புள்ளிகள் உயர்ந்து 24,334 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,04,800 ரூபாயாகவும் 1 கிராம் 13,100 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 235 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க வாக்காளர்களில் 22 கோடி பேரின் விவரங்களை சீனா திருடியதாக குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப் அதை தம் நாட்டு உளவுத்துறை மறைத்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் முதலமைச்சர் விஜய்க்கு தெரிந்தே முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை தாவேகா அரசு நசுக்குவதாகவும் போலீசாரை அடியாள் போல பயன்படுத்துவதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.